friends, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்ன சேலஞ்ச்னா நான் வந்துட்டு லாஸ்டா ஒரு ஸ்னீசிங் சேலஞ்ச் வீடியோ ஒன்னு போடுறேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட ஹிக்கப்ஸ் சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இது என்னடா இதுவும் ஒரு புது சேலஞ்சா இருக்கே, எத்தனை சேலஞ்சு தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து தேடி பார்க்கும்போது நல்ல காரமான ஃபுட் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு விக்கல் வரும். சில பேருக்கு தான் வரும். எனக்கெல்லாம் வந்துட்டு காரமா சாப்பிட்டா விக்கல் வருது அந்த மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி காரமான ஃபுட் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஏமல அவ்வளோ பாசம் எல்லாருக்கும். சரி, நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படிடா காரமான ஃபுட்டுனா, நான் நல்லாவே காரம் சாப்பிடக்கூடிய ஆள் தான். நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை தான். ஸோ சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து இந்த காரம் வந்து வேற. ஸோ எப்படி ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சும்மா ஒரு ஃபன்னாக இருக்குமே, சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு தைரியமாக வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் இருக்குல்ல, அதுதான் செஸ்வான் நூடுல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசி, அதில் வந்து கலர் வரல அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூளை வேற போட்டு வச்சிருக்கேன். நான் வந்துட்டு காரமாக இருந்தால் எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும். டேஸ்ட்டாக இருந்தால் நல்லா சாப்பிடுவேன். பட் இதுக்கு ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இதெல்லாம் எப்படி சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியல. ஐயோ பெரிய காமெடி. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திங்ஸ் வேற எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பயந்துடக்கூடாது. என்னன்னா நாட்டு சக்கரை, ஏன்னா கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்க்கும்போது. அப்புறமா இது வந்துட்டு தேனு, அப்புறமா ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி. எனக்கு என்னமோ இது மட்டும் தான் காலியாகும்னு தோணுது. ஏன்னா இது பாக்குறது ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு. இதை நான் எப்படி சாப்பிட போறேன்னு எனக்கே தெரியல. இதுல வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு முட்டையெல்லாம் போட்டு என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தா இதை பார்த்தா ஒன்றும் நூடுல்ஸ் மாதிரி வேற இருக்காது. சைட்ல பாத்தீங்களா சைட் டிஷ்க்கு பச்சை மிளகாய் வேற. இது வந்துட்டு நாளைக்கு காலையில தெரியும் இதோட ரிசல்ட் என்ன. நாளைக்கு காலையில பார்க்கலாம் என்ன ஆக போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இதை டேஸ்ட் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. சரி, நம்ம மேல பாசம் வச்சிருக்க நிறைய பேர் கேட்டதுனால நான் இதை வந்துட்டு ட்ரை பண்ண போறேன். வரக்கூட மாட்டேங்குது, களி மாதிரி ஆயிடுச்சு நூடுல்ஸ். நார்மலாவே நூடுல்ஸை நான் கொஞ்சம் களி மாதிரி தான் ஆக்கி வச்சு சாப்பிடுவேன். பைத்தரிசல்களா பாருங்க. ஃபர்ஸ்ட் வாய்க்கே இப்படி ஆயிடுச்சு. அவ்வளவுதானாவா? புகை வருமா? நான் இன்ஜினா ரயில் இன்ஜின் மாதிரி இதுதான் நல்லா காரமா இருக்கு. தண்ணி குடிக்காம செத்துரும். ஏன்னா விக்கல்லாம் வராது, அந்த மாதிரி தொண்டை மட்டும் கரகரன்னு இருக்கும், மற்றபடி விக்கல்லாம் வராது. ஆனா அத்தான் நீங்க பயங்கரமான ஆளுக்கு, சரியா? விஜயகாந்த் மாதிரி கொஞ்சம் கண்ணு சிவக்க ஆரம்பிக்குது. லைட்டா இது மட்டும் ஒரு கடி மட்டும் கடி. ஆபா, மிளகா டெய்லி சாப்பிடுற மாதிரி இவ்வளவு பெருசு இதுதான் இருந்துச்சா? இதை சாப்பிட்டேன்னா அவ்வளவுதான் காலி. ஒரு கடி கடியா? என்னதான் இப்படி என்னதான் ஆகுதுன்னு பாக்கலாமா? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நைட்டு தான். எனக்கு வந்து நைட் டைம் தான் வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் மாதிரி ஆயிடுச்சு. இது கூட கிடைக்கலாம். அப்ப வத்தல் பொடியை வேற அதிகமா போட்டது செம்மையா எரியுது தொண்டெல்லாம். அப்ப நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு விக்கல்லாம் வராது.
எனக்கே இங்க கண்ணீர் நீ மிளகா கொடுத்தது. பாசம் பாசம். காரம் காரம். மிளகா இன்னொரு கடி கடி கொன்றும் உங்களை. சும்மா ட்ரை பண்ணுறேன். காலெல்லாம் கடகடன்னு ஆடுது எனக்கு காரத்துல. இன்னைக்கு தான் நீ காலி ஆகும்னு நினைக்கிறேன். டீசிங்ல எஸ்கேப் ஆயிட்டல்ல. மூக்குல இருந்து ஆனந்த கண்ணீர்லாம் வருது. கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறீங்களா? இது ஒரு வாய், இது ஒரு வாய். ஐயோ எல்லா சாப்பாடு கூட இவ்வளோ அழகாக சாப்பிட மாட்டீங்க. இப்படி சாப்பிட்ற எனக்கு இருந்துச்சு. அம்மா பச்சை மிளகா கண்ணில் தண்ணி வரும். அது கூட வரல. கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். சேலஞ்ச் ஃபெயிலியரா? கொன்னு போடுவாங்கள. ஆனால் சத்தியமாக என்னால் இவ்வளோத்தையும் சாப்பிட முடியாது. அப்பா இதுக்கு மேலே எல்லாம் சத்தியமாக முடியல. மிளகா இருக்கா? ஒரே ஒரு கடி கடியா கொன்னே போடுவாங்க. டேஸ்ட் ஆகும். ஒரே ஒரு கடி, லாஸ்ட் கடி. நீங்க வாங்க, ஒரு கடி கடிச்சு வேண்டாம். இப்போ எது எடுத்து சாப்பிட? தேன் சாப்பிட்டா சேலஞ்ச் ஓவரா? ஐயா டம்மி பீஸாமா நீ? சேலஞ்ச் ஓவர் சொல்லிடு. அப்போ தேன் சாப்பிட்றேன்னு சொல்லிடு. நாளை காலையில் உங்களுக்கு சோறு பொங்கி போட ஆள் இருக்காது, பரவாயில்லையா? சேலஞ்ச் ஓவர் தானே சொல்லுங்க. அதுக்கே உள்ள பேசுறேன். அப்பா முடியல. கும்பி பாகமா? தெருநாய் மாதிரி ஆகி போச்சு. ஏதோ நூடுல்ஸ்ல கொஞ்சம் நடுவில் பள்ளம் தோண்டி வச்சிருக்கேன். கண்ணு பச்சை மிளகா சைஸ் காட்டு. பச்சை மிளகா சின்னதே தலை. பச்சை மிளகா சின்னதே ஆகல, அப்படியே தான் இருக்கு. இன்னும் 2 கடி கடிச்சா கரெக்டா இருக்கும். செத்துருவேன், பரவாயில்லையா? சத்தியமா எனக்கு கேமராலாம் 4ஆ 3ஆ தெரியுது. சக்கரை எடுத்து வாயில போட புசு புசுன்ற. விக்கெல்லாம் வராதுங்க. ஏதோ தும்மல் கரெக்டா வந்துருச்சு. விக்கெல்லாம் வராது. தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கு. என் புருஷனே 3 புருஷனா தெரியுறாங்க எனக்கு. பயங்கரமா வைத்திருச்சு. அப்பா முடியல. இது எப்ப சரியாகும்னு தெரியல. அம்மா சத்தியமா முடியலங்க. அவ்வளோதாங்க. என்னால் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அவ்வளோதான், சேலஞ்சு ஃப்ளாப் ஆகி போச்சு. நீங்கள் வேணா ஏதாவது சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுறீங்களா? மனுஷன் உஷாராக இருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த சேலஞ்சை அப்போதான் சொன்ன மாதிரி தான் யார் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். காது வரைக்கும் காந்துது. நான் வேறு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சேலஞ்ச் வந்து சுவாரஸ்யமாக கொண்டு போகணும்னு சொல்லி வத்தல் பொடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டேன். அதனால தான் இன்னும் எனக்கு காந்தல் நிற்கலை. போயிட்டு ஃபஸ்ட்டு டங் கிளீனர் போட்டு நாக்கை ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டு வரேன். அவ்வளோதாங்க. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். இருந்தாலும் வந்து பார்க்குறேன். பாய்.